ஒரு சபை, ஒரு தேசத்திலும் ஒரு ஊரிலும் நாம் நிற்கிற இடத்திலும் ஒரு சபை எப்படி இருக்கணும்? ஒரு சபை ஸ்ட்ராங்காக இருக்கும். என்ன? ஒரு சபை, தெய்வீக சபை, கடைசி நாட்களிலே எழுப்பப்படுகிற எந்த சபையும் ஸ்ட்ராங்குள்ள சபையாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது என்று சொல்லுகிறார். பார்க்கிறோம், ஆண்டவர் பாதாளத்தின் வாசலை மேற்கொள்ளாத அளவுக்கு ஒரு இடத்தை வாங்கி இருக்கிறார் என்றால் அது சபை. அப்போ அந்த சபை எவ்வளோ முக்கியமானது, அந்த சபை எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. ஆமென். ஏன்னா இயேசு சொல்லியிருக்கிறார், இந்த சபையின் மேல், இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன், இந்த தேசத்திலே சபையை கட்டுவேன், இந்த பகுதி முழுவதும் நான் சபையை கட்டுவேன், சபையை ஸ்தாபிப்பேன். பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ள முடியாத ஒரு இடம்தான் சர்ச், சபை. அதிலே இது ஸ்ட்ராங்குள்ள சபையாய் மாற கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். அதனால் தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மளோடு கூட பேச போகிறார். இந்த சபையை எப்படி வாங்கி இருக்கிறார் என்றால், தான் சொந்த இரத்தத்தை கொடுத்து விலைக்கிரயமாக வாங்கியிருக்கிறார். ஒரு பில்டிங்கை வாங்குகிறோம், பணம் கொடுத்து அட்வான்ஸ் பே பண்ணி வாங்குகிறோம். அப்படி இல்லாதபடி தன் சொந்த இரத்தத்தை கொடுத்து ஆண்டவர் சபையை வாங்கியிருக்கிறார். அப்போ சபை இந்த பகுதியில் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்றால் ஸ்ட்ராங்குள்ள ஒரு சபையாய் இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் எழுப்ப வேண்டும். அதனால் இதில் வருகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக வேண்டும். ஒரு மாற்றத்துக்கு நேராய் சபையில் கொண்டு போக வேண்டும். ஆண்டவர் அப்படி நேராய் இந்த சபையை நடத்துவாராக. ஆமென். எடுத்து வாசிப்போம். ஒரு ஸ்ட்ராங்கான சபையை கட்டுவதற்கு சில காரியங்கள் நமக்கு தேவை. ஒரு ஸ்ட்ராங்குள்ள சபையில் நிற்பதற்கு நமக்கு சில பலன்கள் நமக்கு தேவை. சாதாரணமாய் அதை நிறுத்திவிட முடியாது. அதற்கென்று சில உழைப்பை போடணும். ஒரு உழைப்பை போட்டால் தான் அந்த இடத்துல வலிமையானதாய் அதை கட்ட முடியும். அந்த பாலம், என்ன பாலம் அது, ராமேஸ்வரத்தில் ஒரு ட்ரெயின் போகிறதுக்கு ஒரு பாலம் கட்டிருக்கிறாங்க. பாம்பன் பாலம், பாம்பு பாலம் இல்லை, பாம்பன் பாலம். அந்த பாம்பன் பாலத்தை கடக்கிறதுக்கு உழைப்பு, அது காலத்தால் அழிய முடியாது தான். இன்றைக்கு என்ன செய்கிறது, நிற்கிறதை பார்க்கிறோம். எப்படி அதில் போடப்பட்ட உழைப்பு, அந்த உழைப்பினுடைய மேன்மை தான் இன்றைக்கு அதில் ட்ரெயினில் போகுது, பாலத்திலேருந்து அந்த சைடு நம்ம கடந்து போகிறோம். அதே போல் இன்றைக்கு கர்த்தர் இந்த சபையிலே உங்களை சேர்த்திருக்கிறார் என்றால், இந்த சபையினுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் என்றால், யூடியூப்லேயும் சரி மற்றதுலேயும் சரி, ஸ்ட்ராங்காய் மாற்றணும் சபையை. அதற்கு சில உழைப்புகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போடணும். அந்த உழைப்பை போடாமல் சபையை என்ன செய்ய முடியாதுன்னா ஸ்ட்ராங்காக ஆக்க முடியாது. அதுக்கு நம்மளுடைய உழைப்பை சிலவற்றை போடணும். அதில் பல காரியங்கள் இருக்கிறது. இன்றைக்கு காலையில் தான் கர்த்தர் இது எனக்கு பேசினார் இருதயத்தில். நான் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது அப்போ தான் இந்த செய்தியை இன்றைக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இருதயத்தில் பேசினால உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அப்போ ஒரு சபையை கட்டுகிறது, ஒரு சபையிலே உண்மைத்தன்மை இருக்கணும், உத்தமத்தன்மை இருக்கணும். அந்த உண்மை இல்லாமல் சபையை வளர்ச்சிக்கு நேராக கொண்டு செல்ல முடியாது. சில பேர் எல்லா தவறும் செஞ்சுட்டு சபைக்கு வந்து ஒழிச்சிருந்து உண்மை இல்லாமல் வெளியே வேஷம் பார்த்தா பிரைஸ்லாட் பிரதர் அப்படின்வாங்க. சில பேர் இன்னும் கீழே குனிஞ்சு பிரைஸ்லாடணும், பிரைஸ்லாட் சிஸ்டர் அப்படின்வாங்க. அப்படியே சிஸ்டர் உங்களுக்காக நாங்கள் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ஜோம் பண்ணுறோம். ஜோம் பண்ணலாம் மாட்டான் அவன் குடும்பத்துக்காகவே ஜோம் பண்ண மாட்டான். எல்லாம் உண்மை இல்லாதத ஆட்கள். இந்த ஆட்களை வைத்துலாம் சபையை, ஸ்ட்ராங்குள்ள சபையை தேசத்துக்கு நேராக எழுப்ப முடியாது. கர்த்தர் இந்த லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று சொல்லப்படுகிற இந்த சபையை தேசத்திற்காய் நாம் எடுத்து பயன்படுத்த முடியும் என்றால், பயன்படுத்த வேண்டும் என்றால், நமக்குள்ளே சில உண்மையும் உத்தமமும் நம்மளை வழி நடத்த வேண்டும். எடுத்து வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 15வது வசனம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதில் உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே
பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து விதையை குறித்து ஊமையாக சொல்லும்போது சொல்லுகிறார். இதில் கடைசியாய் பார்க்கிறோம் 15வது வசனத்தில், நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறார்கள். நீங்கள் எல்லாம் சபைக்கு வருகிறவர்கள் எல்லாம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். உங்களை எல்லாம் கர்த்தர் நல்ல சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். நல்ல ஆவிக்குரிய சத்தியத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். ஆவிக்குரிய வளர்ச்சிக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். எதற்காக? அதை வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஒரு உண்மையும் உத்தமும் உங்கள் வாழ்க்கையில் தொடரணும்னா நீங்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கணும். வசனம் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்கிறதா இருக்கணும். அப்போது வசனத்தை எடுத்து பிரயோஜனம் இல்லாததாய் மாறிவிடக்கூடாது. வாக்கு தத்தத்தை நாம் கொடுக்குறோம் மாதம். எதுக்கு? அந்த வசனத்தை பிடித்து அந்த மாதத்தை நாம் மேற்கொள்வதற்காக கர்த்தர் நமக்கு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். வசனம் உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்யப்பட வேண்டும். அதுதான் உங்களை உண்மையான வழிக்கிணராய் நடத்தும். சபையிலே ஒரு ஸ்ட்ராங் சபை கட்டப்படுவதற்கு நீங்கள் பலன் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கணும். வசனத்துக்கு செவியை சாய்க்கிறவர்களாக இருக்கணும். தீமோத்தேயுவை பார்த்து பவுல் சொல்லுகிறார், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகிற காலம் வரும் அப்படின்னு சொல்லி. கதை சொல்லும்போது காது கொடுத்து கேட்க முடியும் அப்படின்னு பவுல் சொல்லுகிறார். ஆனால் வசனத்துக்கோ செவி சாய்க்க முடியாத, சத்தியத்துக்கோ செவி சாய்க்க முடியாதவர்களாக இருக்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாக ஒரு ஸ்ட்ராங்கான சபைக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க. இந்த ஸ்ட்ராங்கான சபையை கர்த்தர் எழுப்பணும் என்றால் வசனத்தை கேட்டு வசனத்தின்படி உண்மை முத்தமும் உங்கள் வாழ்க்கையில் தொடரும் போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, உங்களை இந்த சபையோடு கூட பொறுமையோடு கூட பலன் கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஆண்டவர் ஆமென். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வருகிறாருன்னு என்று வைங்க. அநேக வசனத்தை கேட்டிருக்கிறோம். எத்தனை பேருக்கு நாம் ஞானஸ்தானத்தை கொடுக்க கூட்டி கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் நம்ம ஆண்டவரிடத்தில் பதில் சொல்ல முடியாது. நாம் அதற்கு உண்மை உள்ளவர்களாய் உத்தமம் உள்ளவர்களாய் சபையிலே ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்களாய் மாறுகிறவர்களை கர்த்தர் பலன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுகிறார். அப்போ நீங்கள் பலன் கொடுக்கிறவர்களாய் மாறணும். வசனத்தை உங்கள் வாழ்க்கையில் கேட்கணும். காதிலே வசனம் இருக்கணும். படிப்பில் வேத தியானம் இருக்கணும். அந்த வசனம் தான் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இருதயத்துக்குள்ளே அது போகும். ஆனால் வசனத்தை விட மற்றது நம்ம இருதயத்துக்குள்ளே போகாதபடி கர்த்தர் பாதுகாப்பார். அப்போ இந்த உண்மையும் உத்தமமும் நம்மளை தொடர வேண்டும். இந்த சபையில் இந்த உண்மை உத்தமமாக இருக்கிறவர்களிடத்துல கர்த்தர் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். அதே லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 19வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். ஆண்டவர் ஒரு ஊழியத்தை அங்கே கொடுக்கிறார். அந்த ஊழியத்தை கொடுக்கும்போது அவங்க எப்படி அதை உண்மையாய் செய்தார்கள் என்று பார்க்க முடியும். 16:19. அப்பொழுது முந்தினவன் வந்து, ஆண்டவரே உம்முடைய ராத்தலினால் 10 ராத்தல் எனக்கு ஆதாயம் கிடைத்தது. ஒரு எஜமான் வந்து கொடுத்து கொண்டு போகிற உவமையை பார்க்கிறோம். ஒருத்தனுக்கு 10, ஒருத்தனுக்கு பாதி, ஒருத்தனுக்கு 1ன்னு கொடுத்துட்டு போகிறார். இதில் 10 ராத்தல் கொடுத்தவன் 10 ராத்தலை சம்பாதித்தவனாக இருக்கிறான். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சபையிலே இப்படிப்பட்ட ராத்தல் நிறைந்த தாளந்துகளை, திறமைகளை, கிருபைகளை உங்கள் ஊழியத்துக்காக, இந்த சபைக்காக உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த 10 கிருபைகளிலே நீங்கள் எத்தனை கிருபைகளை பயன்படுத்தி இருக்கிறீர்கள்? உங்களுக்கு ஆத்தும ஆதாயம் பண்ணுகிற ஒரு கிருபை இருக்கும். ஆத்துமாவிடத்தில் கரெக்டாக பேசுகிற ஒரு கிருபை இருக்கும். எத்தனை பேரை நம்ம ஆதாயம் பண்ணி இருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் அந்த உண்மையான ஊழியத்தை செய்யும் போது அடுத்த வசனத்தை வாசிப்போம். எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாய் இருந்தாய், உன்னை 10 பட்டணங்களுக்கு அதிகாரிகளாக உன்னை வைக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு சபையிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தில் நீங்கள் உண்மையாக இருங்கள். ஊழியம் உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்றாலும் சபையில் நீங்கள் எடுத்து பண்ணணும். ஏன்னா சபைன்றது ஒரு தனிநபரை சார்ந்தது கிடையாது. அதனால தான் சொல்லுவாங்க, சபைக்கு முன்பாக நீ இப்படி பேசாத அப்படின்வாங்க. சபைனா எல்லாரும் கூடுகிற இடம், எல்லாரும் இருக்கிற இடம். அப்போ எல்லாருடைய பங்களிப்பு வேண்டும். இவங்க சொன்னாதான் நான் செய்வேன்னு கிடையாது.
நாம் சொல்லவில்லை என்றாலும் சபைக்காக உழைக்கிற ஜனங்கள் உண்டு. அந்த உண்மையாய் உழைக்கிறவர்களை கர்த்தர் உரிமையோடு அழைக்கிறார். இவங்கள தான் ஆண்டவர் அழைக்கிறார். செய்கிற வேலையில் உண்மை இருக்கிறது சந்தோஷம். சில பேரில் பார்க்குறோம், குடும்பத்தில் கூட உண்மையாக இருக்க மாட்டேங்கிறான். உங்கள் உண்மை உள்ள வாழ்க்கை சபையில் மாத்திரமல்ல, குடும்பத்திலும் நீங்கள் உண்மையாக இருக்கணும். மனைவியின் இடத்துல உண்மையாக இருக்கணும், கணவர் இடத்துல உண்மையாக இருக்கணும். ஆமென். அப்படிப்பட்டவர்களாக இருக்கும்போது கர்த்தர் சபையில் உங்களை உண்மை உள்ள ஊழியத்தை கர்த்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியம் சாதாரணமாக அல்ல, இந்த உண்மைத்தன்மை வெளிப்பட வேண்டும். அதுதான் உங்களுக்கு உள்ள ஒரு ஸ்ட்ராங் சபையாய் உங்களை எழுப்ப முடியும். கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்களை உண்மை உள்ள ஊழியத்தை இதில் பயன்படுத்தவே. ஒருவேளை எங்களுக்கு இங்கே வேலைகள் பெரிதாக இல்லை, இது ஆரம்ப கால சபையாக இருக்கலாம். ஆனாலும் நாங்கள் முன்பாக வந்து செய்வதற்கு தேவன் எங்களுக்கு கிருபையும் பலனையும் ஆண்டவரே எல்லா தாழ்ந்த ஞானத்தையும் கர்த்தர் தந்து 10 ராத்தல் கொடுத்திருப்பீர் என்றால், அந்த முந்தின ஊழியக்காரனை போல 10 ராத்தல் சம்பாதித்து வந்து தேவனுக்கு முன்பாக பரலோக ராஜ்யத்தில் நிற்பதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சபை பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட போகிற சபை. அதனால அங்கே போய் நிற்கும் போது நம் பணி இல்லாதவர்களாய் இருக்கக்கூடாது. உண்மை முத்தமுமாய் இந்த சபையில் வேலை செய்கிறவர்களாய் இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. 2வது காரியம், தேவ பயம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஒரு ஸ்ட்ராங் உள்ள சபையை கட்டுவதற்கு நமக்குள்ளே ரொம்ப அவசியமானது, முதல்ல உண்மை முத்தமும் இருக்கணும். 2வது காரியம், தேவ பயம் நமக்குள்ளே இருக்கணும். அந்த தேவ பயம்தான் சரியான வழியிலே நம்மளை நடத்தும். தேவ பயம்தான் சரியான திட்டத்துக்கு நேராய் நம்மளை என்ன செய்யணும்னா கொண்டு போகும். ஆதியாகமத்தின் புஸ்தகமும் 39வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். இதை நாம் தியானிப்போம். கர்த்தர் இதோடு கூட நம்மளை இடைபடுவாராக. ஆமென். இதில் பார்க்கிறோம். ஆமென். எடுத்துக்கோங்க, அதை நம்ம அந்த வசனத்தை வைத்து நம்ம தியானிக்கலாம். ஆதியாகமும் 39:7. மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு, என்னுடைய சைனி என்றால் 8வது வசனம், அவனும் ஆமென் அவன் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றையும் குறித்தும் விசாரியாமல் எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். இந்த வீட்டில் என்ன காட்டிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்று எனக்கு விலக்கி வைக்கல. இப்படி இருக்க இத்தனை பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி, ஒரு ஸ்ட்ராங் சபையை எப்படி உருவாக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆரம்ப ஊழியத்தில் ரொம்ப முக்கியமான காரியம் இது. முதல்ல உண்மையோடு நம்ம அந்த ஊழியத்தை செய்யணும். 2வது தேவ பயத்தோடு ஊழியம் செய்யணும். இந்த தேவ பயத்தை பாருங்கள், இன்னும் யோசேப்பு பெரிய ஒரு ஊழியராக வளரல, பெரிய ஒரு அதிகாரியாக இல்லை. ஆனால் யோசேப்பு ஒரு வீட்டில் அடிமையோடு கூட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இப்போ அங்கே இருக்கிற அவ யார்? கவனிச்சிங்களா? அது யார்? அது எஜமானுடைய மனைவி, போத்திபாலுடைய மனைவி வந்து அவன் மேலே கண் போடுகிறான். இது 1 நாள் 2 நாள் நடந்த சம்பவமா? இது பல நாட்களாக இப்படி நடந்து கொண்டு இருந்திருக்கிறது. ஆனால் யோசேப்புக்கு தேவனுடைய பயம் என்று சொல்லி ஒன்று இருந்தது. அந்த தேவ பயம் அவளோடு கூட நெருங்க விடலை. எதிர்பாலினத்தினுடைய பேசும்போது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த எதிர்பாலினத்தை குறித்து நம்ம பேசுகிறோம் என்றால் எந்த வார்த்தையை மனைவி இடத்துல பேசுகிறது வேற. அவன் சொல்லுகிறான், நீ வேறு ஒருத்தருடைய மனைவின்னு சொல்லி அவன் மென்ஷன் பண்ணுகிறான் அந்த இடத்துல. அப்போ வேறொருடைய மனைவியோ வேறொருடைய எதிர்பாலினமோ, அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், எந்த எதிர்பாலினத்தினுடைய நம்ம பேசும்போது நம்ம இடத்துல தேவ பயம் என்பது கண்டிப்பாக இருக்க வேண்டும். அது எப்படி வேணாலும் அது ஏதோ சொல்லுவாங்க, அது ஒரு வெடி மாதிரியாம், அது ஒரு திரி மாதிரின்னுவாங்க. அந்த சில திரி அணிஞ்சு போயிடும், சில திரி பற்றிச்சு வெடிஞ்சு போயிடும்னு சொல்லுவாங்க. அதனால் எதிர்பாலினத்தினுடைய பேசும்போது நம்ம இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு மூத்த ஊழியர், பல்லாயிரம் பேர் அந்த சபைக்கு வருகிறவர்கள், ஆனால் எந்த லேடிஸ் அவர்கிட்ட ஆலோசனைன்னு வந்தாலும் தனியாக வந்தாங்கன்னா டோர் எல்லாம் திறந்து வச்சுருப்பாராம்.
அந்த ஆஃபீஸில் ஒரு டோர் எல்லாம் திறந்து வச்சு அவர் ஓப்பனாக உட்காந்து தான் பேசுவாராம். அது மாதிரி ஒரு பெரிய ஒரு ஊழியர், ஒரு யுஎஸ்ஏல ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தவர் பில்லி கிரஹாம். அவர் அவ்வளோ பெரிய ஊழியத்தை பல தேசத்தில் அநேகரை ரட்சிப்புக்குள்ளே நடத்தின பில்லி கிரஹாம் ஒரு செக்ரட்டரி, ஃபாரினில் வந்து செக்ரட்டரி வச்சுருப்பாங்க, ஒரு லேடிஸ், ஒரு உமனை வந்து செக்ரட்டரியாக வச்சுருப்பாங்க. அவ்வளோ பெரிய ஊழியர், ஒரு பெண் செக்ரட்டரி கூட அவருக்கு கிடையாதான், தெரியுமா? அவர் கேட்டாங்களா, எவ்வளோ உயரத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, ஒரு பெண் செக்ரட்டரி கூட உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னார், எனக்கு கர்த்தர் அதை அனுமதிக்கலை, எனக்கு என் மனைவி தான் எனக்கு யார், செக்ரட்டரி. அதனால தான் கர்த்தர் நமக்கு ஒரு செக்ரட்டரி எப்போவுமே கூடவே கொடுத்துருக்குறாரு. இந்தியாவில், ஃபாரினில் தான் நமக்கு வெளியில் பெண் செக்ரட்டரி வச்சுருக்கோம், இங்கெல்லாம் நமக்கு உள்ளே செக்ரட்டரி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் தான் அந்த செக்ரட்டரி தாண்டி நம்மளால் எதுவும் பண்ண முடியல, பண்ணவும் கூடாதுன்றதுனால தான் கர்த்தர் ஒரு வேலி மாதிரி அவங்கள நம்மளை இந்த முள்ளு மாதிரி கொடுத்து வச்சிருக்கிறார். எந்த காரியத்தையும் நம் மீறி செய்யாத அளவுக்கு கவனமாய் நடப்பதற்கு அதை கொடுத்திருக்கிறார். அப்போ இவனால் சொல்ல முடிகிறது, இதுதான் தேவனுக்கு உண்டான ஒரு பயம். எதிர்பாலினத்தினுடைய நம்ம பேசும்போதும் நான் ரட்சிப்புக்குள்ளே நடத்த போகிறேன்னு சொல்லிட்டு தவற போய் டமார்னு குழிக்குள்ளே போய் விழுந்துடக்கூடாது. அவன் போயிடுவான் ரட்சிப்பை விட்டு, ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிறேன்னு சொல்லி. சில பேர் இந்து பெண்ணை காதலித்து அதை திருமணம் பண்ணி வருவான், கேட்டால் நான் அதை ரட்சிப்புள்ள கடைசி இவனே வர மாட்டான், இவன் போயிடுவான் அந்த மார்க்கத்துக்கு நேராக. அப்படி போகிறவர்களை பார்க்கிறோம். இதில் தேவ பயம் இல்லாதது. ஒரு எழுப்புதல் உள்ள சபையை ஒரு எதிர்கால தரிசனத்திற்கு நேராய் கர்த்தர் உங்களை இந்த சபையில வைத்து நடத்துகிறார் என்றால் உங்களிடத்துல அந்த தேவ பயம் என்பது இருக்க வேண்டும். அந்த தேவ பயம் எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும்? வீட்டிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். ஒருவேளை என் மனைவிக்கு இது தெரிந்தால் தவறாக நடந்துருமோ, இதெல்லாம் தேவ பயத்தை சாரும். தேவன் அதற்காக தான் மனைவியை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை என் மனைவிக்கு தெரியாமல் பண்ணுகிறதெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு பயம் வருதுதான், அது தேவ பயம். கர்த்தர் நம்மளை உணர்த்துகிறார் இது பண்ணாத அளவு. அதனால தான் வேலி மாதிரி அங்கே ஆட்களை வைத்திருக்கிறார். யோசிப்பு சொல்லுறான், வந்து கூப்பிடுறான். நீங்களா இருந்தால் என்ன, ஏதோ மற்றவங்களா இருந்தால் என்ன பண்ணியிருப்பான்னு தெரியாது. ஒரு மூத்த போதகர் சொன்னார், இதே நானாக இருந்தால் செருப்பு கட்டி அடிச்சிருப்பேன்றார். ஏண்டி நானே இதில் இருக்கிறேன், நீ வேறு என்ன வந்து இதில் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி அவர் திட்டிகிட்டு இருந்தார். அன்றைக்கி இந்த போர்த்திபால் மனைவி போக முடியாது. தேவனோடு கூட இருந்து தேவனுடைய வேலையை செய்கிறவர்களுக்கு அதெல்லாம் செய்ய முடியாது. தேவ பயம் நம்ம வாழ்க்கையில் அவசியமானது. தேவனுக்கு விரோதமாய் இத்தனை பெரிய பாவம் செய்வது எப்படின்னு அவன் கேட்குறான். அது செய்து ஒரு மறைவான இடத்துல செய்ய முடியும். ஆனால் கர்த்தர் அவனை அந்த இடத்துல தேவ பயத்தோடு கூட அவனை நடத்துகிறார். அந்த தேவ பயம் உங்கள் வாழ்க்கையில் இருந்ததுன்னா நீங்கள் ஸ்ட்ராங் உள்ள சபைக்கு நேராய் உங்களை கர்த்தர் கொண்டு நடத்துவார். உண்மையும் உத்தமமும் தேவ பயமும் தேவ அன்பும் உங்களுக்கு இருக்க வேண்டும். என் பலனாகிய கர்த்தரிடத்துல நான் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறான். உங்களுக்கு பலன் தேவன் மாத்திரம்தான். அவரிடத்துல அன்பு வைங்க, அவரை நேசியுங்க. இது ஒரு கடமை அல்ல, இது ஒரு மார்க்கத்துக்குள்ளே இருக்கிறோம், நான் கடமைக்காக பைபிள் படிக்கணும், கடமைக்காக ஜெபிக்கணும் அல்ல. அன்போடு கூட நீங்கள் செய்யும்போது கர்த்தர் ஒரு மாற்றத்துக்கு நேராய் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்களை இந்த வாழ்க்கையில் ஒரு மாற்றத்துக்கு நேராய் நீங்கள் நடத்துங்க. தேவ பயம், தேவ அன்பு, என் பலனாகிய கர்த்தரிடத்துல நான் அன்பு கூறும்போது எத்தனை வேசிகள் எனக்கு முன்பாக எழும்பினாலும், எத்தனை இச்சைகள் எனக்கு முன்பாக எழும்பினாலும், எத்தனை விபச்சாரத்தின் ஆவிகள் எனக்கு முன்பாக எழும்பினாலும் என் பலனாகிய கர்த்தரிடத்துல நான் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி அவர் மேலே வைத்து விடுங்கள். எல்லாம் போர்த்திபால் மனைவியை போல ஓடி போக தேவன் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தர் நடத்துவார். ஆமென். அடுத்த காரியம், சபையில் ஸ்ட்ராங் சபை இருப்பதற்கு தெளிவு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அந்த தெளிவோடு கூட நம்ம இந்த வேலையை செய்வதற்கு தேவன் கிருபை தருவாராக. அப்போது இந்த இடத்துல பார்க்கிறோம், கர்த்தர் சொல்லுகிறார் 2 தீமோத்தேயு 1:7 இது வாசிக்க வேண்டாம், சொல்லுகிறார், தேவன் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நம்ம வாசிக்க நம்ம பார்க்கிறோம். தேவன் தமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு கிளியரன்ஸ். அந்த கிளியரன்ஸ் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஸ்ட்ராங் சபைக்கு நேராக கடந்து போக வைக்கும். உண்மை உத்தமமும் தேவ பயம், தேவ அன்பு, அப்புறம் என்ன, ஒரு தெளிந்த புத்தி, ஒரு கிளியரன்ஸ். இந்த சர்ச்சில் என்னுடைய பங்கு என்னங்கிற கிளியரன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். நான் தனிநபர் ஊழியத்தை செய்ய வேண்டும்,
தனிநபரை ஒரு ஆத்மாவை சந்திக்க வேண்டும், அவங்கள சபைக்கு நேரம் நடத்த வேண்டும் என்கிற தெளிவு உங்களுக்கு இருக்கும். இந்த தெளிவு யார் கொடுக்கிறார் என்றால் கர்த்தருடைய ஆவியானவர். இந்த தெளிவு உங்களுக்கு இல்லை என்றால் வழக்கம் போல் நம்ம வாழ்கிற வாழ்க்கையை நம்ம ரொட்டீனாக வாழ்ந்துக்கிட்டே இருப்போம். இன்றைக்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே, இந்த சபை வளர வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் இதில் ஒப்பு கொடுங்கள். இந்த சபையை ஒரு மாற்றத்திற்கு நேராய், தேசத்தில் பயன்படுத்துறதுக்கு நேராய் கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி உங்களுக்குள்ளே வைராக்கியம் இருக்கும் என்றால், உங்களிடத்தில் உண்மை இருக்கட்டும், இந்த சபையை குறித்து தெய்வ பயம் இருக்கட்டும், இந்த சபையை குறித்து தேவ அன்பு இருக்கட்டும், இந்த சபையை குறித்து ஒரு தெளிவு இருக்கட்டும், இந்த சபையை குறித்து. ஆமேன். கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமேன். சில நேரத்தில் நான் சிறு வயதிலிருந்து இந்த பாஸ்டர் ஊழியத்தை செஞ்சவன் அல்ல, இடையிலே வந்தனால தான் இந்த ஊழியத்தை செய்கிறோம். சில இடத்துல எனக்கு தெளிவு இருக்காது, இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இதை எப்படி கொண்டு போகணும்னு. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபையும் ஞானத்தையும் தாளந்தையும் கொடுத்திருப்பார். நீங்கள் எல்லா இடத்துல சொல்லும்போது, இல்லை நீங்களே அதை செய்யும்போது அது ரொம்ப உற்சாகத்தை கொடுக்கும். அப்போ நீங்கள் தான் அதை முற்பட்டு செய்யும்போது கர்த்தர் சபையை ஒரு ஸ்ட்ராங் சபையாய் செய்வார். பாருங்கள், நமக்கு சிறுவர் ஊழியம் நிற்கப்பட்டு இருக்கிறது. இந்த சிறுவர் ஊழியத்தை மறுபடியும் எடுப்பதற்கு ஒரு தெளிவு இருக்கணும், எப்படி அதை கேட்ச் பண்ணலாம். அந்த சிந்தனையோடு இருக்கும்போது கர்த்தர் இந்த சபையை தேவ ராஜ்யத்துக்கு நேராய் நம்மளை கொண்டு செல்வார். கடைசியாக இவை எல்லாம் இருந்தாலும் தேவனுடைய ஞானம் நமக்கு இருக்க வேண்டும். ஞானம் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. தேவனுடைய ஞானம் நமக்குள்ளே இருக்கப்பட வேண்டும். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். 1 ராஜாக்கள் சாலமோனுக்கு கொடுத்த அந்த ஞானத்தை பார்க்கிறோம். அந்த ஞானம் எப்படி எல்லாம் அவன் வாழ்க்கையிலே செயல்பட்டது. ஒரு தேவாலயம் கட்டப்பட அது உதவி செய்தது. இன்றைக்கும் அந்த தேவாலயத்தினுடைய கட்டிடம் ஸ்ட்ராங்காக இருப்பதற்கு உதவி செய்தது. 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும், நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தரலும். அடுத்த வசனம், ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை யாராலே ஆகும் என்றான். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு எப்படி இருக்கிறது என்றால் உகந்ததாய் மாறுகிறது. இதுதான் கர்த்தருக்கு உகந்தது. இந்த சபையை குறித்து ஒரு ஞானத்தை ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்பீர்கள் என்றால், உங்கள் ஊழியத்தை குறித்ததான ஞானத்தை ஆண்டவரிடத்தில் கேட்பீர்கள் என்றால் கர்த்தர் அது உகந்ததாய் மாற்றுவார். உங்களை அந்த பாதைக்கு நேராய் உங்களை கொண்டு ஆண்டவர்னால நடத்த முடியும். சரியானதை கேட்கணும், அந்த ஞானம் நமக்குள்ளே இருக்கணும். ஒரு கிரியேட்டிவான ஒரு மைண்ட், ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மைண்ட். இன்றைக்கும் இஸ்ரேல் தேசத்தில் மையமாய் இருக்கிற எருசலேம் தேவாலயத்தை யாராலையும் தொட முடியவில்லை. அந்த ஞானத்தை இன்று வரைக்கும் அறிந்து கொள்ள முடியவில்லை. அந்த அளவுக்கு கட்டப்பட்ட ஒரு ஞானம். இன்றைக்கு இந்த சபை கட்டப்படுகிறதுக்கும் அப்படிப்பட்ட ஞானம் நமக்குள்ளே விளங்கப்பட வேண்டும். ஒரு மரத்தின் மூலியமாக எத்தனை டிசைன்கள் செய்யப்படுகிறதை பார்க்கிறோம். ஒரு இன்ஜினியருடைய ஞானத்தை பார்க்கிறோம். அவனுடைய பில்டிங்கை எல்லாம் எப்படி டிசைனை கட் பண்றதை பார்க்கிறோம். ஆனால் அது எல்லாம் மனுஷிகள் ஞானத்தினால் வந்தது, தேவ ஞானத்தினால் வந்ததல்ல. ஒரு மனுஷிகள் ஞானத்தினாலே அதை செய்ய முடியும் என்றால் தேவ ஞானம் நமக்குள்ளே இருக்கும்போது கர்த்தர் நமக்கு கிருபையும் பலனையும் தந்து எதிர்கால சபைக்கு நேராய் நம்மளை கொண்டு சென்று நடத்துகிறவராய் இருப்பார். எத்தனை பேர் வந்தாலும் அழிக்க முடியாததாய் சபையை எழுப்புவார். இந்த சபையிலே கர்த்தர் உங்களை கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. வலிமையான சபையை நீங்க எழுப்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். வலிமையான சபையை நீங்கள் எழுப்ப தேவனிடத்தில் அன்பு வைக்கிறவர்களாய், தேவனிடத்தில் பயப்படுகிறவர்களாய், உண்மையும் உத்தமமாய் இருக்கிறவர்களாய், தெளிந்தவர்களாய் இருக்க, தேவன் ஞானத்தோடு செயல்பட இந்த சபையிலே கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். இன்றைக்கு இந்த வேளையில் உங்களை நீங்களே ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை நேராக இந்த சபையை நடத்தி ஆசீர்வாத பாதைக்கு நேராக உங்களை நடத்தி பெரிய
அறுவடைக்கு நேராய் உங்களை நடத்துவார். அந்த தாகம் உங்கள் ஒருவருக்குள்ளே ஊற்றப்படுவதாக. அந்த இஸ்ரவேலுக்கு உண்டான பெரிய சமாதானத்தை பார்க்கிறோம். இஸ்ரவேலுக்கு உண்டான பெரிய சபைகளை பார்க்கிறோம். இவை எல்லாம் கட்டப்பட்டது தேவனுடைய ஞானத்தினால. அந்த ஞானம் நம்மளை தொடர்ந்து நடத்தும். அந்த ஞானம் கர்த்தர் நம்மளை தொடர்ந்து நடத்துவாராக. ஒரு ஸ்ட்ராங் உள்ள சபையை மாறுவதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்கள். இந்த சபை ஒரு பெரிய சபையாய் மாறும். ஒரு பெரிய ஆர்கிடெக்சர் டிசைனுக்கு மாத்திரம் சபை அல்ல, பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாத அளவுக்கு கர்த்தர் இந்த சபையிலே உங்களை நிறுத்த வல்லமை உடையவராய் இருப்பார். அவரிடத்திலே உங்களை ஒப்புக்கொள்ளுங்கள். அவரிடத்திலே உங்களை கேளுங்கள். ஆண்டவரே, இந்த சபைக்காக நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த சபையினுடைய பங்கு என்ன? என் வேலை என்ன? நான் தேவ பயத்தோடு இவைகளை செய்ய நீ ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி இருக்கிற இடங்களிலே ஒப்பு கொடுத்து கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் சமூகத்திலே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி.